அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கு வருவதற்காக ரஷ்ய அதிபர் புட்டின் ஃப்ளைட் ஏறி இருக்கிறார் நண்பர்களே. அவர் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அலறிக்கிட்டு இந்தியாவும் ரஷ்யாவும் கைகோர்த்து விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு அலறிக்கிட்டு சில விஷயங்களை பேசியிருக்கிறது. இப்பொழுது அமெரிக்காவிலேயே வைரலாக போயிருக்குது. அமெரிக்கர்களே இப்பொழுது ட்ரம்பை கழுவி ஊத்துறதை நம்ம பார்க்க முடியுது. ட்ரம்ப் அப்படி என்னத்தை உளறி கொட்டினாரு, அதை முதல் வேலையாக பார்க்கலாம் நண்பர்களே. இரண்டாவது செய்தியாக ரஷ்ய அதிபர் புட்டின் இன்றைக்கு மாலை இந்தியா வந்து சேர்றார் இல்லையா, அவருடைய இந்த இந்திய பயணத்துல என்னவெல்லாம் கையெழுத்திட காத்திருக்குது. இந்தியா ரஷ்ய நட்பை இது அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போவது உறுதி. எதை வைத்து இப்படி சொல்லுகிறோம், அதற்கு பின்னால் இருக்கிற டீட்டெயில்ஸ் என்ன, இந்த இரண்டு முக்கியமான செய்திகளையும் இன்றைக்கு பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவை கொடுங்க நண்பர்களே. நம்மளுடைய இன்றைய வீடியோவை தொடங்குறதுக்கு முன்னாடி தென்னிந்தியாவையும் இலங்கையையும் புரட்டி போட்டிருக்கிற தத்துவா புயல்ல இலங்கையில் மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கி இருக்கிறத பார்க்க முடியுது நண்பர்களே. அதற்கு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய உத்தரவின்படி இந்திய படைகள் விரைந்து சென்று இலங்கை மக்களுக்கு உதவி செய்து வர்றாங்க. அதற்கு இலங்கை மக்கள் பலரும் நன்றி தெரிவித்துக் கொண்டும் வர்றாங்க. இலங்கை மக்களுடைய இந்த இக்கட்டான சமயத்தில் இந்தியா அவர்களோடு தோளோடு தோள் நிற்பதை பார்ப்பதற்கு உண்மையிலேயே நமக்கு மன நிறைவாக இருக்குது நண்பர்களே. என்னுடைய இலங்கை நண்பர்களே, மனம் தளராதீங்க. இந்தியா உங்களுக்கு எப்பொழுதுமே துணை நிற்கும். இன்றைய கஷ்டகாலத்தில் மட்டுமல்ல, பிறகும் கூட உங்களுக்கு இந்தியாவும் இந்தியர்களும் குறிப்பாக தமிழர்களும் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம். எங்களாலான அனைத்து உதவிகளையும் உங்களுக்கு நாங்கள் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இன்றைய செய்திகளுக்கு போகலாம் நண்பர்களே. ரஷ்ய அதிபர் புட்டின் இன்றைக்கு மாலை இந்திய நேரப்படி சுமார் 4:30 மணி அளவில் இந்தியா வந்து சேர்றார் நண்பர்களே. அவர் அங்கே ரஷ்யாவில் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடியே ஒரு ஆள் பயங்கரமாக அலறிக்கிட்டு அறிக்கை விட ஆரம்பிச்சிருக்குது. அது வேற யாரும் இல்லை நண்பர்களே, அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் தான். சில மணி நேரங்களுக்கு முன்பு ட்ரம்ப் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ரஷ்யா வந்து செய்யறதெல்லாம் சரியில்லை, அவங்க வந்து யுக்ரைன் விவகாரத்தில் தான் ப்ரொப்போஸ் பண்ண, அதாவது ட்ரம்ப் ப்ரொப்போஸ் பண்ணின அந்த பீஸ் டீலை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு ரஷ்ய அதிபர் சொன்னார் இல்லையா, அதை சுட்டிக்காட்டி அந்த பீஸ் டீலை இவங்க ஏற்றுக்கல அப்படின்னா அதற்கான கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொன்ன மனுஷன் அதோட நிறுத்தியிருந்தானா சரி, ட்ரம்ப் வந்து யுக்ரைன் ரஷ்யா பிரச்சனைக்கு ஏதோ பேசுகிறாருன்னு விட்டுருப்போம். ஆனால் அதை சொல்லிவிட்டு கூடவே என்ன சொன்னார்னா, இந்தியா வந்து ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேணும், ரஷ்யாவிடம் நெருங்குவதை இந்தியா தவிர்க்க வேணும் அப்படின்னு பொருள்படும்படியாக அவர் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. ரஷ்ய அதிபர் இந்தியா வருவதை அமெரிக்கா விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிகாரிகள் சிலர் அறிக்கை வெளியிட்டிருப்பது வேடிக்கையாக இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ரஷ்ய அதிபர் மீது பல போர்க்குற்றங்கள் இருக்குது. அவர் வந்து இந்தியாவுக்கு வர்றதை வந்து இந்தியா அனுமதிக்க கூடாதுன்னு சொன்ன அமெரிக்க அதிகாரிகள் அவர்களிடம் ஒரு ரிப்போர்ட்டர் திருப்பி ஒரு கேள்வி கேட்டபோது மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சுக்கிறதுனே தெரியாம முழிச்சாங்க. அவர் என்ன கேட்டார்னா, அது சரி, அப்படின்னா சில வாரங்களுக்கு முன்பு உங்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்தாரே, அப்பொழுது ரஷ்ய அதிபர் மீது போர் குற்றச்சாட்டெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டபோது அந்த அதிகாரியுடைய முகம் கருகியே போயிடுச்சு அப்படிங்கிற பார்க்குறோம். இதற்கு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்தியா யாரோடு நட்பாக இருப்பது, யாருடைய நட்பை பேணுவது, யாரை கழட்டி விடுறது அப்படிங்கிறது இந்தியாவுடைய ப்ரெரோகேட்டிவ், இந்தியாவுடைய முடிவு தான். இதற்கு வேற யாருமே எங்களுக்கு அட்வைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. குறிப்பாக ரஷ்யாவும் இந்தியாவும்
பல தசாப்தங்களாக இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்தே நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறோம். இந்தியாவுக்கு ஏற்பட்ட நெருக்கடி காலங்களில் எல்லாவற்றிலுமே ரஷ்யா எங்களுக்கு துணை நின்றிருக்குது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் 70களில் போர் மூடும் சூழ்நிலை ஏற்பட்ட போதே அமெரிக்கா தன்னுடைய விமானந்தாங்கி கப்பலை இந்தியா நோக்கி திருப்பியது. ஆனால் ரஷ்யா வெளியிட்ட ஒரே ஒரு அறிக்கை, அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நேரடியாக களமிறங்கினா ரஷ்யா கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஆதரவாக நேரடியாக களமிறங்கும். இந்தியாவின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதை பார்த்துக்கிட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு ரஷ்யா ஒரே ஒரு ஒற்றை அறிக்கை வெளியிட்ட உடனேயே அமெரிக்கா தன்னுடைய விமானந்தாங்கி கப்பலை அப்படியே திருப்பிட்டு போன கதையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இந்தியாவுக்கு எப்பொழுதெல்லாம் இக்கட்டான சூழ்நிலைகள் வருதோ, எங்களுக்கு கடினமான காலங்கள் ஏற்படுதோ, அப்பொழுதெல்லாம் ரஷ்யா எங்களுக்கு தோளோடு தோள் நின்றிருக்குது. ரஷ்யாவை எந்த காலத்திலும் நாங்கள் நம்ப முடியும். ரஷ்யா இஸ் a trustworthy friend and a reliable friend. ஆனால் அமெரிக்காவை நாங்கள் என்றைக்குமே நம்ப முடியவில்லை அப்படிங்கிறதான் உண்மை அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்கா ஒரு புறம் இப்படி டென்ஷன் ஆனா, இன்னொரு புறம் பார்த்தா ஐரோப்பிய நாடுகள் இருக்கு இல்லையா, வளர்ந்த நாடுகள் தங்களை தாங்களே சொல்லிக்கிற ஐரோப்பிய நாடுகளுடைய தூதர்கள் பலரும் இந்திய அரசாங்கத்துக்கு வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ சில செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து ஆகிய 3 நாடுகளை சேர்ந்த இந்தியாவுக்கான தூதர்கள் ஒன்றாக இணைந்து இன்றைய டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்கிறாங்க. அதுல ரஷ்யா போர் குற்றங்கள் செய்திருக்குது, ரஷ்யாவோடு இந்தியா நெருங்கக்கூடாது அப்படிங்கிற பாணியில அவங்க எழுதியிருக்கிறாங்க ஒரு ஆர்டிக்கிள். இதற்கு இந்தியா கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்குது. இதென்ன டிப்ளமசியில கூட நீங்கெல்லாம் கூட்டு களவாணிகளா வேலை செய்வீங்களா அப்படிங்கிற ரேஞ்சில் இந்தியா அவர்களை கடுமையாக சாடி இருக்குது. இவர்கள் நேரடியாகவே இந்தியாவுக்கு ரஷ்ய அதிபர் வருவதை நாங்க ரசிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவை தவிர ஸ்வீடன் உள்ளிட்ட பல நாடுகள், ஏன் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளும் கூட மறைமுகமாக இந்தியாவிற்கு செய்திகளை அனுப்பியிருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சொன்னதுல மிக முக்கியமான ஒரு சாராம்சம் என்ன இருந்தது அப்படின்னா, ரஷ்ய அதிபர் புட்டினோடு பேசி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எப்படியாவது யுக்ரைன் போரை நிறுத்துவதற்கு ரஷ்ய அதிபருடைய மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக மறைமுகமாக செய்தி அனுப்பிய பல ஐரோப்பிய நாடுகள் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, எப்படியாவது இந்தியா இந்த விஷயத்துல தலையிட்டு ரஷ்ய அதிபருக்கு கொஞ்சம் எடுத்து சொல்ல வேணும். இது எங்களுக்கு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் அப்படின்னா, நாங்க எங்களுடைய நாடு இருக்கிறதுக்கே இப்பொழுது ஒரு ஆபத்து வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் அப்படின்னு அர்த்தம். பல ஐரோப்பிய நாடுகள் இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் இப்படியே தொடர்ந்ததுன்னா தங்களுடைய நாட்டின் மீதும் ரஷ்யா இப்படி படையெடுத்து தங்களுடைய நாட்டையும் ஆக்கிரமிக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் இப்பொழுது பல ஐரோப்பிய நாடுகளிடையே எழுந்திருக்கிறத இது காட்டுது நண்பர்களே. மொத்தத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்திய மண்ணில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியாவும் ரஷ்யாவும் ரொம்ப நெருங்கிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு பல நாடுகளும், குறிப்பாக மேற்கத்திய நாடுகள், அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகள்லாம் அலற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரி நண்பர்களே, அடுத்த வீடியோ நம்ம போடும்போது ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் இந்தியாவில் லேண்ட் ஆயிருப்பாரு. அதற்கு பிறகு அடுத்த 2 நாட்களுக்குள்ளாக என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். அதையெல்லாம் நாம் அடுத்து வருகிற வீடியோக்களில் நாம் அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.